ஹாய், நம்ம வீட்ல பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இப்போ எல்லார் கூடயும் சேர்ந்து போய் கோயில்ல பொங்கல் வைக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரான்சிஷன் பார்த்துடலாம். இந்த ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட். அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லார் வீட்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு பானை அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கோயிலில் கொடுத்துடுவாங்க. நம்ம வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியலை. அந்த புகைனால கண்ணெரிச்சலாக இருந்துச்சு. கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. பட் வந்து அம்மா பொங்கல் வச்சுட்டு இருந்தனால அம்மா பக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருந்தேன். எல்லாரும் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துகிட்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சிடணும். இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பானையை வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவாங்க. கோயிலில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பூஜையும் கொடுப்பாங்க. பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லார் பானையிலேருந்தும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொங்கல் எடுப்பாங்க. இதை தான் நம்மளுக்கு வந்து பிரசாதமாக அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து அன்னதானமாக சாதம், சாம்பார், ரசம், 3 கூட்டு, பாயாசம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குப்பியில் நீர் நிறைத்தல், அதுக்கப்புறம் முறுக்கு கடித்தல், லெமன் அண்ட் த ஸ்பூன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க, முடியாதவங்க, சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து காமனாக கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து ஆர்வமாக நிறைய பேர் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு கோலம் போடலாம் வராது. நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் மெயினான கேம்னால் வந்து வடமிழ்த்தல் தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்து எல்லாருமே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டே நான் கெஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு. அதே மாதிரி அந்த டீமை வந்து ஜெயிச்சிட்டாங்க. நைட்டு 8 மணி போல் இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வெளியே இருந்தும் கொஞ்சம் பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டீமாக சூப்பராக ஆடினாங்க. அன்றைக்கி நைட்டு ரொம்ப நல்லா போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பானை உடைத்தல் வச்சுருந்தாங்க. அதில் வந்து என் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு போனா. நான் நினச்ச மாதிரியே அவள் பானை உடைச்சிட்டா. நம்ம வீட்டு சிங்கக்குட்டி ஜெயிக்காமல் எப்படி வரும்? சூப்பராக ஜெயிச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் ரீல்லலாம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இந்த கேம் என்னென்னா, நம்ம ஒரு நூல்கட்டை கொடுத்துடுவாங்க. அதுலேருந்து நூலை யார் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சவங்க, முடியாதவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பார்க்கவும் மட்டும் இல்லை, விளையாடுறதுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சாச்சு. பாய்.